திரு உத்தர கோசமங்கை திருத்தல மகாத்மியம். அதிசய நிகழ்வுகள். கண் கொடுத்த கடவுள். கண்களில் இரு வகை உண்டு. ஒன்று முக்கண், மற்றொன்று அகக்கண். அகக்கண்ணை மனக்கண் என்றும் அறிவு கண் என்றும் கூறுகிறார்கள். அறிவு கண் மண்ணையும் விண்ணையும் துருவிக் கொண்டு அண்டங்களையும் பகிரண்டங்களையும் அறியவும் ஆளவும் உழைத்திருக்கிறது. இந்த அகக்கண் உற்றலால் மனிதன் தெய்வ மனிதனாக மாறுகிறான். அகக்கண்ணை குறித்து அதிகம் ஆராய ஈண்ட இடமில்லை. முக்கண் ஒன்றை குறித்ததே இத்தலையங்கத்தின் முக்கிய நோக்கமாகும். எண்சான் உடம்பிற்கு சிற சேதங்களிலும் சிறந்தது கண். தன்னை வாழ்க்கை துணைவியாக கொண்டவரை காட்டிலும் சிறந்த சுற்றத்தார் யாருமில்லை. தான் பெற்ற மக்களை பார்க்கிலும் மேம்பட்ட தெய்வம் எதுவுமில்லை. இவை போல கண்ணிற் சிறந்தோர் உறுப்பு யாதும் இல்லை. கண் இழந்து வாழும் வாழ்வு ஓர் வாழ்வாமோ? இதை குறித்து நான் என்ன சொல்வது? சுவாமி சுந்தரமூர்த்திகளே சொல்லி அழுகிறார். இவர் திருவொற்றியூரில் சங்கிலியாரை விட்டு பிரிவதில்லை என்று உறுதி கொடுத்து திருமணம் செய்தார். சில காலம் செல்லவே அவ்வுறுதி மொழியை சட்டை செய்யாது ஒற்றியூரின் எல்லையை விட்டு ஓரடி எடுத்து வைத்தார். அவ்வளவிலே இரு விழிகளும் மறைந்துவிட்டன. திரும்பினார். திருவொற்றியூர் ஆலயத்துள் ஆங்கெழுந்தருளி உள்ள எழுத்தறியும் பெருமான் சந்நிதியின் எதிரே நின்று முறையிடலானார். இல்லத்தில் பெண்களை நோக்கி, நான் ஒன்று கூறினால் அவர்கள் அழையாதே போ, குருடா என்றால் நான் உயிர் தரித்திருப்பேனா என்று கருத்தமைத்து, அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேல் போ, குருடா எனத் தறியேன், குகத்தில் கண் இழந்து எங்கனம் வாழ்வேன், முக்கண்ணா முறையோ பரஞ்சோதி என்று அழுது முறையிடுகிறார். தம்பிரான் தோழராகிய சுந்தரர் நிலையே இதுவானால் ஏனைய மக்களது கண்ணிழந்த வாழ்க்கையை எவ்விதம் வர்ணிப்பது? கண்ணிழந்த ஒரு மூதாட்டியின் கதையை இங்கே கேளுங்கள். பாண்டி நாடே பழம்பதி ஆகும் என்று மணிவாசக பெருமான் பல இடங்களில் பாராட்டியுள்ள பாண்டிவள நாட்டிலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே சேதுபதிகள் சீமையிலே உத்தர கோச மங்கைக்கு மேல்பால் 5 கல் தொலைவில் கடம்பனோடை என்றதோர் சிற்றூர் உள்ளது. அதை கடமையோடு என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இன்று அது கடம்படை என்றே மக்களால் மறுபி வழங்கப்படுகிறது. அவ்வூரில் வாழ்பவர்கள் பெரும்பாலும் யாதவர்களே. அவர்களுக்கு பயிர் தொழிலே பரம்பரை தொழில். ஆடு வளர்த்தலும் அவர்களது உப தொழில். அம்மரபிலே இன்றைய இளைஞர்கள் சிலர் கல்வியில் முன்னேறியும் பல்கலைக்கழக பட்டதாரிகளாகியும் மாவட்ட வணிக வரி முதல்வர்களாய் சிறந்த பதவிகளில் அமர்ந்தும் அரசு பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களில் நிலபுலம் இல்லாது உழைத்தே உண்டு வாழும் குடிகளும் உண்டு. இக்குடிகளிலே சாத்தக்கா என்றதோர் நரை மூதாட்டி வயது 50 இருக்கும். உடல் உழைப்பால் உயிர் வாழ்பவள். களை கொட்டும் புல் செதுக்கியும் கொத்து வாழும் தான் தொழிலின் துணை கருவிகள் முதற் கருவி அவளது உடல். அதுதான் அவளது அசல் மூலதனம். அவை கொண்டே பகலெல்லாம் மாடாய் உழைப்பாய் மண்வெட்டியாய் தேய்வாள். உழைத்தவன் கூலி பெறுவான் என்ற பழமொழிப்படி அன்றாட வாழ்க்கை நடத்தி வந்தாள். வயதாகிவிட்டது. பார்வையும் வரவர தேய்ந்து முழுவதும் மறைந்து விட்டது. நாட்டு முறையில் சில சிகிச்சைகள் செய்தும் பயனில்லை. ஆங்கில மருத்துவமனையில் அடியிடவும் முடியாது. ஏன், இல்லாரை எல்லோரும் எள்ளுவார் அல்லவா? எனவே மங்கை தலத்து மங்களநாதனை பிரார்த்தித்து வேண்டிக் கொள்ளுமாறு எல்லோரும் ஒன்று போல் கூறினார்கள். அதில் அவள் நம்பிக்கை வைத்தாள். நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. நல்ல காலம் நம்பினாள். அவளுக்கோர் பேத்தி பெண் இருக்கிறாள். இளம் பருவம், வயது 15 இருக்கும். அவள் பெயர் செகப்பி. அவளுக்கு காது கோளாறு, செவிடு, ஆனால் ஊமை அல்ல. 1964ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவள் துணையில் சாத்தக்காள் உத்தரகோச மங்கை வந்தாள். குருடரும் உடவருமாகிய இரட்டையர் போல் கண்ணும் காதும் இல்லாத இவர்கள் இருவரும் வந்தனர். அக்னி தீர்த்தத்தில் நீராடினாள்.
ஈரச் சேலையுடன் மங்களநாதன் சந்நிதியை அடைந்தாள். முழந்தாள் மண்டியிட்டபடியே இரு கரங்களையும் பரப்பிக் கொண்டு, மங்களநாதா, கலியுக வரதா, கண்கண்ட தெய்வமே, முகத்தில் கண்ணிழந்து எவ்விதம் வாழ்வேன் ஐயா? எனக்கு வந்த இக்குறையை சுவாமி திருவுருளால் தீர்த்தால் அன்றி வேறு யார் துணையாவார் ஐயா? வேறு மருந்தறியேன், வகையறியேன் ஐயா. நானோ ஏழை, நீயோ ஏழை பங்காளன். நான் உன் சன்னதியில் அடைக்கலமானேன். இனி இத்தலத்தை விட்டு அகலப் போவதில்லை. சரணாகதி புகுந்து விட்டேன். எனக்கு நீ பார்வை கொடுக்கவில்லையானால் எனது பழி ஏற்றுக்கொள் என்று கசிந்துருகி கண்ணீருகுத்து வேண்டினாள். பேத்தி பெண் உதவியினால் வீடுகள் தோறும் பிச்சை ஏற்பது, இருவரும் உணவு உண்பது, புறத்திண்ணைகளில் உறங்குவதுமாக அந்தியும் சந்தியும் உச்சியுமாய் அழுதழுது மங்களேஸ்வரனை சேவித்து வந்தாள். 15ஆம் நாள் பகலவன் ஒளி தோன்றியது. அதன் மறுவாரம் விளக்கொளிகள் தெரிந்தன. ஆக ஒரே மாதத்தில் உருவங்கள் புலனாயிற்று. தானே வழி தெரிந்து பேத்தியின் துணையின்றி தானே வழி கூடி நடக்கலானாள். வழக்கம் போல் தோன்றா துணையாகிய மங்களேஸ்வரன் திருமுன் போய் ஊற்றிருந்தொழுகும் கண்களோடு நின்றாள். எனக்கு கண் கொடுத்த தெய்வமே, நான் உனக்கு என்ன கொடுக்கப் போகிறேன்? காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே என்று பெரியார்கள் உன் பெருமையை பேசுகிறார்கள். அதை நான் கேட்டிருக்கிறேன். இன்று என் எதிரே, என் கண்ணெதிரே கண்டேன் ஐயா. மறந்தால் உயிர் விடுவேன் சுவாமி என்று பல பல கூறி பாடினாள். என்ன புண்ணியம் செய்தனை? ஆராமையான் ஆராதித்தும் மனம் பேராமையால் பிரியா விடை பெற்றும் தானும் தன் பேத்தியுமாய் வழிகூடி நடந்து தன் ஊர் போய் சேர்ந்தார்கள். பேத்தியாகிய சிகப்பிக்கும் அத்தலம் வந்து சேர்ந்த 15ஆம் நாளில் செவிட்டுத்தன்மை முழுவதும் தீர்ந்துவிட்டது. அண்மையில் நிகழ்ந்த இவ்வுண்மையை உத்தரகோசமங்கை பெரிதும் அறியும். ஓங்குக மங்களநாதன் பெருமை. 4ஆம் அதிசயம் இனிதே நிறைவடைந்தது.